ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பார்க்க தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் வெள்ளை குருமா எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, தக்காளி 1, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, என்ன வெஜிடபிள்ஸ் போட்டால் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்க போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்க போட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா, சோம்பு, உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, தேங்காய், இல்லை வர மிளகால மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி பச்சை மிளகா மட்டும் தான். அதெல்லாம் உங்கள் எந்த காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இதான் ஹைலைட்டு. போட்டு மிக்சர் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் போதும். பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் அப்படி ஊற்றிக்கோங்க. இல்லை பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு வெடிக்கிட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் அரைச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 2 நீ போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரம் தகுந்தாப்புல. சின்ன வெங்காயம் பிடிச்ச நறுக்குன்னு போட்டுக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளியில் நான் பாதி எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணல. நீங்கள் இதுலேருந்து முக்கியமாக கேரட், பீன்ஸ் இருக்கணும், பச்சை பட்டாணி இருக்கணும். இன்னும் தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டு எண்ணெய் பிரிச்சு வந்துக்குங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போதும், ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. கரம் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை நல்லா ஒரு 2 விசில் போட்டு நல்லா வேக விட்டுருங்க காய்கறியை. நல்லா காய் வெந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் தக்காளியை லாஸ்ட்டாக 2 போடுங்க. ஒரு தக்காளியில் நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 தக்காளி இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம தேங்காவும் முந்திரி போட்டல, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா பாயில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்படி இருக்கணும் இந்த இது, அப்போதான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. சுவையான வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி. இது ஒயிட் ரைஸோட அந்த நெய் சாதம் கீ ரைஸ், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, தோசைக்கு வேற லெவலில் இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.